நிறைய பேர் வந்து ரொட்டீன் லாக் போடுங்கன்னு கேக்குறீங்க. டைம் இல்ல, அது இல்லாம வேலை அதிகமா இருக்கு, அதனால போட முடியல. இன்னைக்கு வந்து மார்னிங் போட்டிட்டு இப்பதான் ஏன் காலைல 7 மணி ஆயிடுச்சு. போயிட்டு வாசல தெளிச்சு கோலத்தை போட்டுட்டு தான் வந்துச்சு. இது ஏறிக்கிட்டு பிஞ்சு கொஞ்சம் எல்லாம் இந்த வாட்டர் மேல நோண்டியே பிச்சுருவான் போல. ஆல்ரெடி 2 மாடு சாப்பிடுச்சு. அங்க நெறிஞ்ச முள்ளு இருக்கு. முள்ளு செல்ல அப்படியா? அந்த இதை எடுத்து வச்சு அந்த கட்டை மேல வந்து இது வச்சுட்டோம், கல்லு வச்சுட்டோம். அப்பா செருப்பு எடுத்துன்னு ஓடியா. முள்ளு குத்துச்சு, அங்க நெறிஞ்ச முள்ளா இருக்குது. இதோட இதுல 4 5வது இது வாட்டர் மேலன் வைக்குது, ஒண்ணு கூட மாடு விட மாட்டேங்குது. அதுக்காக அந்த முள்ள வெட்டி போட்டிருந்தோமா, அது காத்துல பாரு. கீழே போடு. சீக்கிரம் வாங்க, சாப்பாடு போய் செய்யணும். அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னா என்னதான் கத்துறேன். இந்த பையன் வந்து காலைல எந்திரிச்சுடாமா என் கூடயே எந்திரிச்சு கோலம் போடும் போது என் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு பெரிய கோலமா போடுறது. இங்கேயே என்னோட டைம் எழுத்திடுறான். இன்னைக்கு சின்ன கோலமா தானே போடுவேன். பெரிய கோலமா போடாம டைம் ஆயிடுச்சு. அதான் அது திருவிழாக்கு போற மாதிரி பெருசா உட்காந்து போட்டு இருக்கேன் நானும். இன்னைக்கு டைம் இல்லாம 4 பெருசா போதும். இது முதல் டெய்லி வந்து உட்காந்துக்கிறான். நான் முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பெருசா போடுன்னு இருக்கான். நவுரு அங்கே உட்காந்துருக்க. காத்து அடிக்குது. கோலமாவே இல்ல, வாங்கணும். எங்க பெரியம்மா அடிச்சு வந்து கொடுத்தாங்க. 1 வருஷத்துக்கு வருமா உனக்குன்னு சொன்னாங்க. ஆனா நான் போற கோலத்துல ஒரு டப்பா 2 நாள்ல காலி ஆயிடுது. எனக்கு அது எல்லாரும் மெல்லிசா விடுவாங்க, நம்மளுக்கு அது விட தெரியல. ரொம்ப கோலமா வேஸ்ட் பண்றேன். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து கார குழம்பு தான் இருக்க போறேன். வீட்டுல கார குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆகுது. அதனால கார குழம்பு வச்சுட்டு சாப்பாடு செய்யணும். தம்பிக்கு இந்த கார குழம்பு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பாங்க. நாங்க கார குழம்பு சாப்பிட்டே 3-4 மாசம் ஆயிட்டு இருக்குமா. அதனால இன்னைக்கு கார குழம்பு வச்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் தம்பிக்கு வந்து ஏதாச்சும் சாப்பாடு மாதிரி கிளறி கொடுத்துடலாம். அவனுக்கு கேரட் சாதம் மாதிரி கிளறி கொடுத்துட்டு நம்ம வந்து கார குழம்பு சாப்பிட்டுக்கலாம். பால் வந்து அடுப்புல வச்சிருக்கேன். நேத்து பாலும் காய்ச்சல, இன்னைக்கு பால் இன்னைக்குதான் காய்ச்சல. நேத்து பால் வந்து லேட்டா தான் வாங்கணுமா, அதனால பால் நாங்க குடிக்க மாட்டோம். தயிர், நெய், அதுக்கப்புறம் பன்னீர் செய்யறதுக்கு தான். பால் வந்து தம்பிக்கு தான் பேச்சு கொடுப்பேன். அவனும் காலைல ஸ்கூல் போனாலும் நைட்ல தான் வந்து குடிப்பான். இது காய்ச்சி எடுத்தோம். இந்த ஒரு 6 மணி காய்ச்சின பால் இருக்கு. இதை நான் நைட்டு காய்ச்சி குடிச்சிட்டு அப்படியே வச்சு தம்பிக்கு வந்து நேற்று கார்ட் வாங்கி தரேன். இதான் இன்னைக்கு அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸ். 1 வேக வச்சா போகல, அவனும் நாளைக்கு வேக வச்சுக்கலாம். இது வேக வச்சு அவனை கொடுத்துட்டு அவனுக்கு கேரட் சாதம் தான் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வேலை இருக்குவா. சாரி திட்டேன் 10 நிமிஷம். சரி வா, சாரி வா வா, சரி வா வா, செல்ல பட்டு வாடி, பட்டு குஞ்சு வாடி வா. போயிட்டு அந்த துணியில 2 பேரும் சேர்ந்து மடிச்சு வைக்கிறீங்க. அதான். ஆமா, ஆமா, என் பையன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்.
இந்த துணி வந்து இந்த மழையில இருந்து எடுத்து மழை வந்தப்போ எடுத்துட்டாங்க போட்டோம் அப்படியே இருக்கு. இதை அப்படியே வச்சிருங்க, இது மேல எடுத்து நான் அதெல்லாம் கொஞ்சம் தைக்கணும், ஆல்டர் பண்ணணும். இந்த துணியை வந்து நீங்க மடிக்கிறீங்க. மடி வந்து காய் வாங்க அமிச்சிருந்தேன், வந்துட்டாரு. என்னென்ன வாங்கிட்டு வந்தீங்க? கத்திரிக்காய் தக்காளி. ஓகே சூப்பர், தேங்க்யூ செல்லம், அம்மா ஹெல்ப் பண்றீங்க, தேங்க்யூ. கடை வந்து இதோ இருக்குங்களா, அந்த ஷெட் இருக்குல்ல, இந்த ஷெட் இருக்குல்ல, அதான் வந்து கடை, மளிகை கடை. அதனால அவனுக்கு பிரச்சனை இல்லை. சில்லறையா? நான் வந்து இங்க சாப்பாடு செய்யற வேலையை ஆரம்பிச்சுட்டேன். தம்பிக்கு வந்து இன்னைக்கு கேரட் சாதம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கா. எங்களுக்கு வந்து கார குழம்பு. அவங்க வந்து உள்ள வந்து துணி மடிச்சிட்டு இருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. அடிய வைரமே வேற அடிக்கடி ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகி ஒரு வீடியோ கூட ஒழுங்கா எடுக்க முடியல. அதுக்காக தான் லாங் வீடியோவே போறது இல்ல. ஏன் அழுதா படிக்கிறான்டி அவன். மடிச்செல்லம், இது அவனா மடிச்சான். சூப்பர் டி தாங்க புள்ள. இங்க பாரு, பொங்கிடுச்சு. அச்சச்சோ, இதுக்குதான் நான் காலையில பேகே எடுக்கிறது இல்ல. மடிச்சிட்டியா செல்லம் அத? ஏன் அழகா மடிச்சிட்டு தங்கம், சூப்பர் டி பட்டு. அப்பா, என்னோட பெரிய பாரமே இப்ப குறைஞ்சு இருக்குது. சரி நான் போறாங்க, வாங்க. பிளேட் போட்டியா? அப்படியே விடுவாங்க. விடு 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 விடு. இருங்க இருங்க. அவரு அதை அரைக்கணும், அவனுக்கு அது ஆசை. சரி இப்ப அவனை குளிக்க வச்சிரு. இப்ப வந்து நவீன் கொண்டு போயிட்டு அவரை குளிக்க வச்சு ரெடி பண்ணிடுவார். இந்த சுந்தரா டிராவல்ஸ்ல போட்டு சில போய் குளிச்சுட்டு வந்துருங்க. போங்க. சரி, இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கிட்டு வந்ததுல இருந்து இதை நோண்டி 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 எடுக்காதப்பா, வைப்பா. சரி இப்போ குளிச்சுட்டாங்க, ஒரு டைம் ஆயிடுச்சு. வந்து ஸ்கூல் கிளம்பிட்டான், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ்க்கு வந்து இது கார்னு, அப்புறம் கேரட் சாதம், முட்டை, பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். சாப்பிட்டு இருக்காரு. வாங்க. நவீன் வந்து ஒரு குளிக்க வச்சு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாரு. டெய்லி காலைல ஒரு ஐ பிரஷர் ஆகுது பாரு. நவீனே டென்ஷன் ஆகிறாரு. நீ எல்லாம் டென்ஷன் ஆகி நான் இப்பதான் பாக்குறேன், தெரியுதா? டைம் ஆகுதுல்ல, பஸ் மிஸ் பண்றோம். அதான் நம்ம கூட்டு போயிடுற மாதிரினா தெரியாது, நமக்கு பொறுமையா கூட்டு போயிடலாம். பஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பஸ் ஃபீஸும் வேஸ்ட். அப்புறம் நம்ம கூட்டு போய் விடுறதுக்கு எதுக்கு? நான் ஒரு வாட்டி கூட்டு போய் இருக்கே இல்ல, அதை எடுத்துட்டு அதுல நான் நேற்று எடுத்து போனது. சொல்லா பார்த்து பத்திரமா போயிட்டு வரீங்களா? இன்னும் செருப்பு ஷூ இன்னும் ஸ்கூல்ல குடுக்கல. அவங்க இது மாடல் சொன்னாதான் அது வாங்கணும். என்ன சொல்லிட்டாங்கடி? ப்ளூ சாக்ஸா? சரி நான் மேம் ஃபோன் பண்ணி கேக்குறேன்னா. பாய் செல்லம், பாய்.
ஓகே தம்பி ஸ்கூல் கிளம்பிட்டா, நானும் வந்து இங்க பாருங்க. அவன் ஸ்கூலுக்கு போன உடனே கிச்சனை கிளீன் பண்ணாதான் அன்னைக்கு வேலையே முடியுது. நான் கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு போய் படுத்துட்டேன்னு வச்சுக்கோ, வேணாமா இப்ப கொள்ளாம அவ கொள்ளான்னு மதியம் சாயங்காலம் தான் கிளீன் பண்றேன். அதனால இனிமேல் அவன் கிளம்புன உடனே கிச்சனை கிளீன் பண்ண, அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட். அப்புறம் வேலையே இல்லை உங்களுக்கு. மதியம் சாப்பிடும். அப்படியே விட்டுட்டேன்னா கார குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு பாத்திரத்தையும் கழுவி வச்சாச்சு. தம்பிக்கு கேரட் சாதம் கட்டினா அதுலயே நிறைய இருக்கு. இதுல நானும் பாத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் முட்டை வச்சு இப்ப சாப்பிட்டு டிஃபன்லாம் எதுவும் இல்ல, முட்டை இருக்கு. அப்புறம் எங்களுக்கு வந்து பீட்ரூட்டும் பொரியல் பண்ணிட்டேன். அப்புறம் சாப்பாடு, தம்பிக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்த கான் இருக்குது, கான் குழம்பு இருக்குது, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஷெட்டுக்கு போனோம், ஆயில் ஏதாச்சும் இருந்தா வீடியோ எடுக்கிறதுக்கு அது மாதிரி போட்டு வீட்டை வந்து இப்ப பெருக்கணும். வீடு கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் போடுங்க, மதியம் தூங்கி. சரி ஓகே, இப்போ சாப்பிடலாமா? அவ்வளவுதான், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதனாலதான் நான் காலைல வீடியோவே எடுக்கிறது இல்லை. ஏன்னா பரன்னு இருக்குமா, வீடியோ எடுக்கிறதா இல்ல வேணாம் தெரியாது. முடிஞ்சா நான் ஷேர் பண்றேன், சரியா? ஓகே பாய். இனிமே நிறைய விளாக் ஷேர் பண்ண ட்ரை பண்ண. ஃபர்ஸ்ட் நான் போன் வாங்கணும். என்கிட்ட போன் இல்ல, நவீன் போன் 2 பேரும் சேர்த்து இப்போ ஒரே போன் தான் யூஸ் பண்றோம். அது வந்து ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியாமா. அது வந்து 2 வீடியோ எடுத்தாலே ஃபுல்லு, அதனாலே லாங் வீடியோ எடுக்கிறதே கிடையாது. எனக்கு போன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஐபோன் எனக்கு வாங்கி தரேன். நான் வந்து தம்பி பிறக்கும் போது எனக்கு ஒரு போக்கோ போன் வாங்கி கொடுத்தாங்க, அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் ரெகுலரா வீடியோ போறோம்ல, ஷார்ட்ஸ் எல்லாம், எனக்கு போன் தேவைப்படுது. இப்ப நவீன் போன்ல தான் எடிட் பண்றேன். புது போன் வாங்கி இந்த போன் நான் வச்சுக்கினா அது போனே வாங்க தேவையில்லைங்க. இது ஸ்டோரேஜ் பாத்துல எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகே. அந்த பிளிப் கவர் இருக்க மாதிரி சேஃபா இருக்க மாதிரி வாங்கி கொடுத்துரு. நான் ஒரு போன் வந்து சீன் போடுறது, எனக்கு போன் வாங்குறதுக்கு விருப்பமே இல்லை. எனக்கு அதுல அவ்வளவு காசு போட விருப்பம் இல்ல. என்ன பண்றது, நம்ம வீடியோ எடுக்கிறோமே இப்ப அதனால இத்தனை வருஷம் நான் வாங்குறதுன்னா நான் உண்மையே சொல்றேன், எப்பவே வாங்கிடுவேன். சும்மா இதுக்காக சொல்ல வாங்கிருக்கலாம். அதுக்கே அவ்வளவு காசு போனா விட்டுட்டாங்க. இப்ப எனக்கு உண்மையே தேவைப்படுது. ஏன்னா அவங்களும் எங்கேயாச்சும் வெளில போனாங்கன்னா என்கிட்ட போனை கொடுத்துட்டே போயிடுறாங்க. அவங்களுக்கு நான் எப்படி கான்டாக்ட் பண்றது, டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி கூட அவங்க கிட்ட போன் இல்ல. வீடியோ எடிட் பண்றதுக்கு நான் வாங்கி வச்சுக்கிறேன். அதனால போன் வாங்கணும். இப்ப ஏதோ 17 வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அடுத்து 18 லான்ச் ஆனா 17 பிரைஸ் கம்மி ஆகும்ன்றதுனால வெயிட் பண்ணி எனக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஸ்டோரேஜ் அதிகமா இருக்க மாதிரி வாங்கி தந்துருமா எனக்கு. எந்த போனா இருந்தாலும் ஸ்டோரேஜ் அதிகமா இருக்கணும், வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்க மாதிரி. 2 lakh என்ன சொல்றேன்? 1 TB தான் போனா 2 lakh. அப்படியா? சரி ஓகே. நம்ம இப்ப நான் பிரஷ் பண்ணல, காலையில கண்ணாடியில மூஞ்ச பாக்கல, எப்படி இருக்கு? நல்லாதான் பொட்டாச்சு வச்சிருக்கா இல்லையா? ஐயோ சரி பரவாயில்ல. இப்படிதான் மார்னிங் ரொட்டீன், இப்படிதான் ஆக்சுவலா இப்படிதான் இருக்கும். இதுதான் ஒரிஜினல். இதுதான் ஒரிஜினல். ஆமா, இப்பதான் போய் நீங்க தான் மூஞ்ச கழுவிட்டு போட்டு வச்சுட்டு வந்து சாப்பிடுங்க. ஓகே. காரக்குழம்புல கொஞ்சம் கொதிக்கணும், காய் வேகும். வேர்க்கடலை எல்லாம் போட சொன்னாங்க. இதுலயா? ஆமா நல்லா இருக்கும். நல்லா தான் போட்டேன். எனக்கு அது பிடிக்காது. உனக்கு பிடிக்குன்னா போடுவேன். இப்பதான் போட முடியாது, ஊற வச்சு போட்டுருவோம். அப்படியா? சரி, அப்புறமா 3 நாள் போட்டு செய்யறது. சரி ஓகே, வா சாப்பிடலாம். வக்கீலுமே ரெகுலரா இந்த மாதிரி பிளாக் போடலாமா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சாப்பிடுவோம். ஆமா ஆமா, அதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் போன் பண்ணுவோம். சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். உனக்கு எடுத்து வச்சு காட்டுவா சாப்பாடு. ஒழுங்கா கலரி ஒழுங்கா கலராம, தம்பிக்கு நல்ல கலர்ன கொஞ்சம் இந்த ஒயிட் ரைஸ் இருந்துச்சா அதுல அப்படியே தயிர். நவீன் எப்பவுமே தயிர் வந்து சாப்பிடுவாங்க. அதுலயே 2 முட்டை தயிர். அவ்வளவுதான். இதான் காலையில நவீனுக்கு சாப்பாடு. எனக்கும் இதான் சாப்பாடு. நான் இனிமேல் தான் போய் பிரஷ் பண்ணிட்டேன். நீ பிரஷ் பண்ணிட்டியா? சரி ஓகே ஓகே. பாய்மா. இனிமேல் போய் ரெஸ்ட் எடுக்க சாப்பிட்டு.